நான் உங்கள் வென்ற எல்லாம் எப்படி இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம க்ரோயிங் கார்டன் ரோப்ளெக்ஸில் வந்து கேம் தான் பார்க்க போகிறோம். இது க்ரோயிங் கார்டன் நம்ம ஏற்கனவே நிறையா பாட்டு போட்டிருப்போம், ஆனால் அதில் தப்பாக போட்டிருப்போம். இதில் வந்து புது ஈவெண்ட் விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்மர் ஈவெண்ட்டு மாதிரி புதுசாக விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக மாறிடுச்சு. ஓகே, ஆனால் ஒரு ஈவெண்ட்டு விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம கையில் வந்து 20 ரூபா இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து இந்த கேரட் வந்து ஒரு 2 வாங்கிக்கலாம். கேரட் வந்து நம்ம 2 வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம கார்டனில் போய் வந்து இதை வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கேனுக்குள்ளேயே பிளான்ட்டை போடலாம் சொல்கிற மாதிரி. ஓகே, பிளான்ட்டை வந்து போட்டாச்சு. இப்போ அந்த செடி எப்படி வளருன்னு பார்க்கலாமா? நம்ம பேக் உள்ள ஏதோ இருக்கா? இல்லை, ஐயோ இது ரிமூவ் பண்ணுது, வச்சு எடுக்கிறோம். ஓகே, இப்போ 2 கேரட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம 2 சீடு போட்டனால. இப்போ இது எவ்வளோ காசுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 46 ரூபாய்க்கு போகுது. அதனால வந்து நம்ம கொஞ்சம் நிறையாவே கேரட் வந்து வாங்கிப்போம். ஏன்னா கேரட் வந்து நிறைய காசு தருது, அதுக்காக கேரட் வாங்கிப்போம். இப்போ நம்ம கையில் வந்து கேரட் சீடு வந்து 3 இருக்குது. அது 3ஐயுமே நம்ம வந்து போட்டாச்சு. இந்த கேரட் எப்படி வளர்ந்து பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த கேரட் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. எல்லா கேரட்டுமே சின்ன சின்ன கேரட்டாக தான் இருக்குது, ஒன்று கூட பெருசாகவே இல்லை. நம்ம வந்து இதை போய் விட்டு பார்ப்போம் எவ்வளோ காசுக்கு தருவாங்கன்னு. 89 ரூபாய்க்கு வந்து இந்த கேரட் நம்மளுக்கு தந்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கலாம். ஒரு ஸ்ட்ராபெரி, அடுத்து வேறு ஏதாச்சும் வாங்கலாமா? வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஸ்ட்ராபெரி வந்து வாங்கியிருக்கோம். வாங்கணும், கார்டனுக்கு போய் இதை வந்து போட்டலாம். எல்லாம் ஏன்னா நீட்டாக இந்த வாட்டியாச்சும் அனுப்பிப்போம். அந்த கேம் பிளேயில் வந்து நம்ம கொஞ்சம் கொச்சன்னு அனுப்பிச்சிருப்போம். நம்ம வந்து ஓகே, அது வளர்கிற வரைக்கும் நம்ம இன்னொருத்தவங்க கார்டனை போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொக்கு வாத்து எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க பேர் தான் பில்லியன் கணக்கில் காசு வச்சுருப்பாங்க போல இருக்கு. இங்கே யாரும் தூங்குறாங்க போல இருக்கு. கலெக்ட் பண்ணுமா? ரோப்ளெக்ஸ் நோ ரோப்ளெக்ஸ். நம்மளுக்கு வளர்ந்துருச்சு. நம்ம கார்டன் தானா? இல்லை, நம்ம போட்ட ஸ்ட்ராபெரி வளரவே மாட்டிக்கி. அங்கே பாருங்கள் அந்த கார்டன். இப்போ அந்த வீடியோ லாஸ்ட்டில் நம்ம கார்டன் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம கார்டன் வந்து எவ்வளோ மதிப்பு தெரியுமா? கார்டன் ஆல் 375 ருபீஸ்க்கு நம்ம கார்டன் விற்கிது. யாருமே நம்ம கார்டனுக்கு வந்து இன்னும் லைக் போடலை. காய்ஸ், இங்கே பாருங்கள், நிறையா இந்த இதுலேயே நிறையா விதமாக இருக்குது. அதையும் நம்ம வாங்கி எப்பயாச்சும் போடுவோம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி நம்மளுக்கு 2 ஸ்ட்ராபெரி வந்து கிடச்சிருக்கு. அது 2 ஸ்ட்ராபெரி வந்து எவ்வளோ காசுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ? 42 ருபீஸ்க்கு வந்து போயிருக்கு. அதனால வந்து இப்போ நம்ம கையில் வந்து 81 ருபீஸ் இருக்குது. நம்ம இன்னொரு கேரட் வந்து வாங்கிக்கலாம். கேரட் வந்து நிறையா வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரியை போடலாம். ஸ்ட்ராபெரி வந்து 1 வாங்கியிருக்கோம். கேரட் வந்து 3. கேரட் வந்து இப்போ நம்ம விளைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே வச்ச ஸ்ட்ராபெரி வந்து வளர்ந்துருச்சு, அதை போய் கலெக்ட் பண்ணிப்போம். நம்மளோட கேரட் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு கேரட் கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருக்கு. ஆனால் நிறையா காசு தரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏதோ லக்கி அப்படின்னு ஏதோ ஒரு சீடு மாதிரி ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கு காய்ஸ். சூப்பர் காய்ஸ். இப்போ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நம்மக்கிட்ட 1 ரூபா இருக்குது. இதை விற்றா போடு தரமான ஜாக் ஸ்பாட்டு 140 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. எப்படியாச்சும் இந்த ப்ளூபெரியை வந்து நம்ம வாங்கிடணும் காய்ஸ். கேரட்டை வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. நம்ம கார்டனுக்கு போய் இப்போ நம்ம வாங்கின கேரட்லாம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது காய்ஸ். இப்போ வாங்கின கேரட்டு ஃபுல்லாக இங்கே இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு கேரட்டாக வந்து போடலாம். 10 கிட்ட கேரட் வாங்கியிருக்கோம். நிறையாவே
எங்கே லயனாக போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வாடி தான். சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம கேரட் சீடை வந்து போட்டாச்சு. அந்த நேரத்தில் வந்து நம்ம வளர்ந்துருக்க ஸ்ட்ராபெரியை வந்து கலெக்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கேரட் வந்து வளர்ந்துருச்சு காய்ஸ். இன்னொன்று ஏதோ புதுசாக ஏதோ சீடு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சேல் பண்ணுற ஏரியாவுக்கு போயிட்டு இது எவ்வளோ காசு வரும்னு சொல்லலாம். போடு ஜெக்ஸ்பாட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு ப்ளூபெரி வாங்குற அளவுக்கு காசு இருக்குது காய்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கிடலாம். ஏன்னா ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்ல காசு கொடுக்குது. ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக இங்கே போட்டோம்னா இப்போ இங்கேக்குள்ளே வந்து நம்ம ஒரு ப்ளூபெரியை மட்டும் போடலாமா? லாஸ்ட்டாக போய் இங்கே போடலாம். ப்ளூபெரி வந்து நம்ம வந்து போட்டாச்சு. வந்து இதை போய் விட்டுட்டோம்னா ஸ்ட்ராபெரி மட்டும் நிறையா காசு வருதான். எவ்வளோ காசு? ஒரு மீடியமான நல்ல ரேட்னே சொல்லலாம். ஏதாச்சும் கேரட் ரீஸ்டாக் ஆகிருக்கா? இல்லை, எதுவுமே ரீஸ்டாக் இன்னும் ஆகலை. ஒரு ஸ்ட்ராபெரி வேணால் வாங்கிப்போம். ஓகே, ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு நம்மளோட சமாங்க ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு நம்மளோட கார்டனுக்கு போய் அதை வந்து போடலாம். இப்போ எங்கள் ப்ளூபெரி இப்போ தான் வந்து ஓகே, இந்த ஸ்ட்ராபெரி டக்குன்னு வருது. ப்ளூபெரியும் நிறையா காசு கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராபெரி எவ்வளோன்னு பார்ப்போம். இது எவ்வளோ? 20 ரூபா ஒரு ஸ்ட்ராபெரி. ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே விட்டுடலாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. எவ்வளோ காசு? 151 ரூபீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம நேரம்னு பார்த்து ஸ்ட்ராபெரி ஒன்று மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்குது. வேறு எதுவுமே என்ன ரீஸ்டாக் ஆகலை. இன்னும் கொஞ்சம் செகண்டில் வந்து எல்லா இதுவும் ரீஸ்டாக் ஆக போகுது. ரீஸ்டாக் ஆகணும்னா வந்து நம்ம போய் பார்க்கலாம் என்னென்னலாம் ரீஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்னு. நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஓகே, வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து விட்டுலாம். ரீஸ்டாக் ஆகிடுச்சான் காமிக்குது. நம்ம வந்து நம்மளோட சேவல் ஏரியாவுக்கு வந்து போயிடலாம். சார் என்னென்னலாம் வந்திருக்கு? புது சீட்ஸ் ஆச்சு. புதுசாக ஏதாச்சும் வந்திருக்கு காய்ஸ். இங்கே பாருங்கள், பட்டர் ரெக்ஸ் அப்படி அது என்னன்னு தெரில. ஆனால் அப்படி ஏதோ வந்துருக்கு காய்ஸ். இப்போ டக்குன்னு போய் ஃபஸ்ட்டு அதை தான் வாங்கணும். வந்து நம்மக்கிட்ட இது இருக்குது, 260 ரூபீஸ் இருக்குது. டக்குன்னு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுவோம். ஏதாச்சும் ஸ்டாப் வந்துருக்கா? இல்லை அப்போ டக்குன்னு இது பண்ணிடுவோம் காய்ஸ். நம்ம எப்படியாச்சும் அந்த அது எப்படியாச்சும் நம்ம வாங்கிடணும். தாங்களே டக்குன்னு நீங்கள் வேறு வளர்ந்துருக்கு உங்களை லேட்டாக்குங்க. ஆனால் ஸ்ட்ராபெரி நிஜமாகவே நல்லா இருக்குது காய்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேரட் வாங்க. கேரட்டை வச்சு ஒரு 42 ரூபா வரும். அது எப்படியே கொஞ்சம் ஒரு கேரட் வாங்குங்க. ஒரு 2-3 கேரட்டை வாங்கிட்டு இருந்தால் 50 கிட்ட வந்துடும் காசு. அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரியை வாங்கி போட்டுருங்க. ஸ்ட்ராபெரி அன்லிமிட்டடாகவும் தருது, ஒரு நல்ல காசுமே போகுது. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு சூப்பரான காசுமே நல்லா போகுது. அங்கே என்ன நிற்கிறியாடா? இன்னும் எவ்வளோ காசு? போட்டு 600 ரூபா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்டாக் வந்துருக்குன்னு சொன்னாங்களே. இதான் காய்ஸ். இது வந்து ஒன்று வாங்கிடலாம். இது என்னது பார்க்கலாம். இது வாங்கினா ஸ்ட்ராபெரி ஒன்று இருக்குது, பட்டர்ஸ்காட்ச்னு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு நான் எப்படியாச்சும் பார்க்கணும். ஏதாச்சும் நல்ல காசு தந்துட்டா அதுக்கெல்லாம் காசு. இது இன்னும் இந்த ஸ்ட்ராபெரி ஏதாச்சும் ஒன்று வந்துருக்கா? இப்போ நம்ம சேல் பண்ணிடுவோம் காய்ஸ். ஸ்ட்ராபெரி வந்து ஸ்ட்ராபெரியில் அது பேர் என்ன? ப்ளூபெரி வந்து வளர்ந்துருச்சு. அது எவ்வளோ காசு போகுன்னு பார்க்கலாம். ஒன்றே ஒரு ப்ளூபெரி மட்டும் கிடச்சிருக்கு. எவ்வளோ இந்த ஒரு ப்ளூபெரி போகும்? 22 ரூபா. சூப்பர் காய்ஸ். நம்ம புதுசாக ஒரு சீடு போட்டோம்ல, அதுவும் வளர்ந்துருச்சு. இது ஒன்று எவ்வளோ காசு? 600 ரூபா காசு. யோ தோடி காய்ஸ்.
கைஸ் இது ஒர்த்து கைஸ், இது நிஜமா ஒர்த்து கைஸ், ஒர்த்து பரமா ஒர்த்து அப்படி கைஸ், ஒர்த்து கைஸ் இது நிஜமா ஒர்த்து. இந்த இது எல்லாருமே டக்கு டக்குன்னு வாங்கி போடுங்க. நல்ல செமையான காசு தருது, நான் நினைச்சு கூட பார்க்கல அவ்வளோ காசு வந்து தருது கைஸ். இது ஒன்று இவ்வளோ காசு தரும்னு நான் நினச்சி பார்க்கல கைஸ். இது நம்மளோட சின்சானும் வந்திருக்கான், அவனுக்கு காமிக்கிறேன். புதுசாக ஒரு அப்டேட் இருக்காங்களே, அதில் வந்து புதுசாக ஒரு சீடு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து பேம்பு, நம்ம பேம்பு இருக்குல்ல, பேம்புவில் புளிப்பு இருக்குல்ல, புளிப்ஸ் தெரியும்ல உனக்கு, புளிப்ஸு அது அளவுக்கு காசு தருது. இப்போ இதெல்லாம் நான் வந்து விற்றுடுறேன், விற்றுட்டு ஏதாச்சும் ஒரு பலமாக ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவேன். இது வாங்குவோம், இது வாங்குவோம். அது என்ன இது வரைக்கும் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் வாங்கிக்கலாம், ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு. காசு இல்லையா? இப்போ கார்டனுக்கு போயிட்டு இங்கே ஒன்று போட்டிருக்கேனா, இதை இப்போ விற்கவா? ஐயோ இதுங்க காய்ஸ், பட்டர்ஸ் காசு நம்மக்கிட்ட 2 இருக்குது காய்ஸ். இது எவ்வளோ போகுங்க? இது எவ்வளோ போகும்பா? இது எவ்வளோ போகும்? இது ஒன்று மட்டும் வைங்க. எப்படி இதை இதான் இப்போ வாங்கணும் இல்லை, நீங்கள் மொத்தமாகவே விற்றுருங்க, மொத்தமாக விற்றுருங்க. இதை நீ வாங்கி ஓகே 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 புரிஞ்சிருச்சு ரைஸ். என்ன விற்க முடியாதா? ஓ இது சீடா, இது சீடு கைஸ், இது சீடுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் சீடு கைஸ், இது வாங்கின சீடை போய் வச்சு பாருங்க. ப்ளூபெரியை போய் அங்கே போட்டேன்னா சரி, ஸ்ட்ராபெரி ஒரு ஸ்ட்ராபெரி போய் விற்கணுமா? சரி ஓகே கைஸ் புரிஞ்சிச்சு, இப்போ தான் புரியுது, இப்போ தான் புரியுது, இப்போ தான் புரியுது. நான் பால பைத்தியமாக இருக்கேன். இந்த ஒன்று எவ்வளோ காசு தெரியுமா போகுது? இது ரொம்ப நல்ல சீடுடா. இப்போ இது காசுக்கு இருக்கும். இந்த ஒன்று வச்சிருக்கேனா, இது எவ்வளோ காசுக்கு பண்ண மட்டும் பாரு, இங்கே பாரு. இல்லை 1000 போச்சு, 1000 காசு என்கிட்ட இருந்துச்சு அப்போ, 1000 கணக்கில். அதனால தான் இந்த சீடை போட்டு வாங்கியிருக்கேன். 1000 ரூபாய்க்கு ஒரு சீடு தந்தாங்க. இந்த இப்போ இது எவ்வளோ காசு போகும் தெரியுமா? இதோட வேல்யூவை மட்டும் பாரு, நீ ஒரு வேல்யூவை மட்டும் பாருடா. இங்கே பாரு, இங்கே பாரு, நம்ம பேம்பு இருக்குல்ல அதே மாதிரி இதுவும் ஒரு சீடு தான் போல இருக்கு. வேணாம், இப்போ வந்து நான் எதை வாங்க போறேன்னா டொமேட்டோ. வேணாம், டொமேட்டோ வேஸ்ட்டு கைஸ், டொமேட்டோ வாங்காதீங்க யாருமே. 6000க்கு ஒரு சீடு இருக்கு. ஆமாங்க கைஸ், 6000க்கு வந்து ஒரு சீடு இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்கே இப்போதைக்கு வந்து நம்ம வாங்கலாம். ஏய் சமடா, ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி விட்டுருக்காங்க போல இருக்கு. இது நல்ல சீடு காய்ஸ், இவ்வளோ நேரம் இதை வாங்காம போயிட்டேனே. வரமா நான் வரமா தப்புல எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு காய்ஸ், நிறைய வளர்ந்துருக்கு. என்னென்ன நான் பார்த்து அள்ளிக்கிட்டே இருக்கேன். அன்னிக்கிட்டா நிறைய ப்ளூபெரி நல்லா ரேட் தருது. ஆனால் கொஞ்சம் ப்ளூபெரியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ எவ்வளோ காசு? ஓ நல்ல ரேட் தான் இது, ஒரு செமையான ரேட்னே சொல்லலாம். இப்போ வந்து எவ்வளோ 6000 ரூபாய் சேர்த்து ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு சீடு மாதிரி வந்திருக்கு. அதை வாங்க தான் நான் இவ்வளோ இதையும் கலெக்ட் பண்ணிக்கிருக்கேன். எவ்வளோடா வரும் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் தம்பி. என்னடா தம்பி ஏதாச்சும் சீடை வாங்கி ஆகுமா? சரி அப்போ இதையே வாங்க. இப்போ காசு நல்லா வருது, இப்போ காசு நல்லா வருது, காசு நிறையா போகுது. ஏன் மழை பெஞ்சா ஏதாச்சும் நல்லா இருக்குமாடா? ஆமாம் மழை பெஞ்சா ஏதாச்சும் இது இருக்குடா ரேட் ஆக்கிங்களா? இடி இடிச்சாவா? ஆமாம் இல்லை, அந்த இடியை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
இடியை தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இடியை தூக்க மாட்டாங்க. பார்க்க கேரட்டு மஷ்ரூம் மாதிரி இருந்துக்கிட்டு காலிஃப்ளவரோ ஏதோன்னு சொன்னாங்க பேர் கேரட் இங்கே பாருங்க வெளியில வந்து எவனோ வச்சு பார்த்துட்டு இருக்காண்டே பாருங்களா நல்லா அள்ளி தான் வளர்த்துருக்கான் வளரக்கூடாதா அப்படின்னு கண்ணு வைக்கிறாங்க காய்ஸ் கண்ணு வைக்கிறாங்க காய்ஸ் 6000 ரூபா சேர்ந்துச்சு கைஸ் சூப்பர் கைஸ். இப்போ வந்து இங்கே ஒரு சீடு வந்து இருந்துச்சு எங்கே 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 இது வாங்குவோம் காய்ஸ். நான் வந்து புதுசாக இப்போ வந்து ஒரு சீடு வந்து வாங்கியிருக்கேன். பார்க்கவே வெள்ளை வெள்ளையான்னு இருக்குது. இது நல்ல விலைக்கு போச்சு. இது வந்து தனியான இடத்துல வந்து போடுவோம் காய்ஸ். 6000 ரூபா காய்ஸ். இது ஒன்று 6000 ரூபா. மற்றும் பேம்பு இருந்துருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் ஒரு பேம்பு வாங்கியிருக்கலாம். எங்கடா மறந்துருச்சு? ஏமாத்திட்டான்டா பணமா ஏமாத்திட்டா பணமா காய்ஸ் ஏமாத்திட்டாங்களே காய்ஸ். மழை பெஞ்சதுனால அது மறந்துடுச்சு. எப்படி சொல்றீங்க? ஆமாம் காய்ஸ் என்ன காய்ஸ் சொல்றாங்க? மழை பெஞ்சதுனால அது தண்ணியில் இதாகிடுச்சு. ஏன் அப்படிலாம் ஆகாதுடா காய்ஸ். என்ன காய்ஸ் இது சொல்றான்? காய்ஸ் பயந்துட்டானே. புது அப்டேட் விட்டுருக்காங்க. 6000 ரூபாடாலே. அது ஒன்று 6000 ரூபாடா. மழை பெய்யறதுனால அதை போட்டுருக்கணும். இது ஒன்று 6000 ரூபாடா. ஆனால் மழை பெஞ்சதுனால மறைஞ்சிருக்கு. சொல்ற நம்புற மாதிரியே இருக்கு. என்ன காய்ஸ் 6000 ரூபா காய்ஸ். 6000 ரூபா தானே? 6000 ரூபா. 6000 ரூபா தானே? 6000 ரூபாடா டே. 6000 காய்ஸ் இது என்னது? கோகனட் சீயா. கோகனட் சீயா. டே வெறுப்பு காப்பாதீங்கடா. அதான் மழை பெய்யும் போது நிறைய வளராது. சொல்ற மாதிரி நம்புற மாதிரி இல்லடா. நம்புற மாதிரி தான் நம்பணும். என்ன வயசு சொல்றான்? 6000 ரூபாடா. ஒன்று அதை வச்சு எத்தனை இந்த இந்த பட்டர் ஸ்காட்ச் வந்துருக்கு. எங்கது எங்கது? இங்க பாருங்க காய்ஸ். இங்க பாரு தம்பி. எங்க கையில் எவ்வளோ பெரிய ஆட்டு இருக்குது. இல்லை இதை வச்சிருவானா அப்பாடி எப்படியோ இந்த மனசை குழுக்குற மாதிரி ஒரு 2000 ரூபாவாச்சு கிடச்சிருக்கு சாமி. இப்போ அந்த பட்டர் ஸ்காட்ச் வாங்கணும். இல்லை வாங்க முடியாது. வாட்டர் மெலன் ஏதோ இருக்கு. கொஞ்சம் காசு தேவை. வாட்டர் மெலன் ஏதோ இருக்கு காய்ஸ். வாங்க அதை வாங்கிடலாம். அதை ட்ரை பண்ணி அதுவும் காஞ்சிரும். இல்லை மழை பெய்யலையே. மழை பெய்யலையே என்ன செய்வேன்? அது காய்ஸ் இருக்கும் ஏதோ வாட்டர் மெலன் சீடு. வாட்டர் மெலன் இது என்னடா மறந்து போயிருச்சா? ரொம்ப டென்ஷன் ஆகாது. டேய் வெறுப்ப கலப்பாதுடா. அடிச்சிடும். மறுபடியும் இது மறந்து போயிடும். எங்க அது போயிருமா? ஆமாம். இல்லை கைஸ் இல்லை கைஸ். இது அப்படி இல்லை. இது மேலே மிதிக்காது. அதெல்லாம் வராது. வளராதா? என்னடா புதுசா சொல்றீங்க? கேம்லாம் என்ன இவ்வளோ ரியலாக இருக்கும்? இதை பற்றி உனக்கு தெரியாது. கோல்டு தக்காளி வர்றது இது. காய்ஸ் ஒரு கோல்டு தக்காளி வந்து ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி இப்போ சேல் பண்ணிப்பாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு தருவோம்? 2 ரூபா. ஆஹா 1000 ரூபா நல்ல ரேட். இல்லை 2 ரூபா தான் தருவாங்க. ஓகே காய்ஸ் நம்ம வந்து 2 வாங்கியிருக்கோம் இந்த வாட்டி. ஓகே சூப்பர். நல்ல ஜெக் ஸ்பாட். அது மேலே பாது நீ மூச்சதுனால அது வளர மாட்டேங்குது. வளருதடே. பாரு நான் வந்து
கோகனட் சீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன் அந்த விதைய. ஆனால் அது வளரவே இல்லை. அது என்ன ஆயிருக்கணும்னு தெரியல. அது ஒன்று 6000 rupees. 6000 rupees. இது வாங்கியிருக்கோம். வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் பாரு வளர நீச்சதுனால வளரவே வளராது இனிமேல். சொல்கிறோம். ஆனால் சொல்ல பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. guys இங்கே தான் வந்துருக்கு guys. தேங்க்யூ. ஏதாச்சும் வந்துருக்கா? ஓகே சேல் பண்ணுற ஏரியாவுக்கு போயிருந்தோம். ஓகே காய்ஸ் நல்ல ரேட்டுக்கு வந்து 2000 ரூபா வந்து கிடச்சிது. ஏதாச்சும் ஒன்று கம்மி வைக்க ஏதாச்சும் ஒன்று இருக்கிறா காய்ஸ். இது காரம் ஐஸ் கேரட் வேணா கேரட் வேணா இது வாங்க. ஓ காசு இல்லையா? சரி சரி 4 இது வாங்கிட்டோம். வீட வீட வீடு வீடு காசு இல்லையா? சொன்னா இன்னும் கேரட் தான் காய்ஸ். ஸ்டாக்கே முடிஞ்சிருச்சு. நான் வாங்கல. 23 கேரட் வாங்கிட்டோம். ஒரு உலக சாதனை பண்ணிருக்கேன். அவ்வளோ பெரிய உலக சாதனை. அண்ணா பின்னான்னு வச்சு இது கேரட் தான்டாடி. இதாங்க நிறையா காசு. பாருங்க நம்ம இது கேரட் இது கலெக்ட் பண்ணவா? இதா கைஸ் இருங்க கைஸ் கலெக்ட் இதா இங்கே ஒன்று இருக்கா? இது வந்து ஜம்ப் பண்ணுற பட்டனு. இதா இது வந்து இது பக்கத்தில் வந்து இங்கே வந்து கை பிடிக்கிற மாதிரி இருக்கா? இப்படி குறிச்சிட்டு இப்படி தொட்டுக்கிட்டே நடங்க கைஸ். எல்லாமே அப்படியே கலெக்ட் ஆகும். அப்படியே கலெக்ட் ஆகியிருக்கும். அப்படி இருந்தா நான் பிடிக்கவே இல்லை. எல்லாமே அப்படியே கலெக்ட் ஆகும். பிடிச்சு தானே இருக்கா? பிடிச்சி தாண்டா இருக்கேன். ஆனால் அப்படியே எல்லாமே ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். செகண்ட் கூட ஆகாது நம்மளுக்கு. எவ்வளோ காசு? எவ்வாடி 4000 ரூபாவா? 4000 தான். ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டாக். இது பேம்பூவா? பேம்பூ சீடா? பேம்பூ சீடா? என்னது பேம்பூ சீடா? டேய் இது வெயிட் பண்ணுங்க गाइस. गाइस இப்போ எங்க ஏதோ இப்போ காமிச்சிட்டே இப்போ. गाइस நம்ம போட்ட சீட் வளருது போல இருக்கு. இங்க ஏதோ இப்போ 60% ஏதோ காமிச்சிச்சு. நம்ம வந்து பேம்பு போடுவோம். பேம்பு தனியாக போடுவோம். இல்லை வேணாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேம்பு வந்து இருக்கட்டும். गाइस பேம்பு வாங்கியிருக்கோம். பேம்பு இந்த அப்படியே தூக்கிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் தூக்கல गाइस. ஓகே गाइस. கோல்டு பேம்பு गाइस கோல்டு பேம்பு. பேம்பு தாண்டா இது நிஜமாவே. கோல்டு பேம்பு. சாதாரண பேம்புவே அவ்வளோ காசு போகணும். பேம்புவானு நம்ம தெரில. நம்மளா பேம்புன்னு ஒன்று பண்ணுறோம். பேம்பு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே வாங்கி வைப்போம் गाइस. ஏன்னா பேம்பு வந்து இந்த அப்டேட்டில் தூக்கிருப்பாங்க நினச்சா தலைவன் பேம்பு தான். அவன் தான் இப்படி ஏறுவான் गाइस. எனக்கு பேம்பு வந்துருச்சுடா. பேம்பு வந்துருச்சா गाइस? ஆனால் இந்த பேம்போட இங்கே ஒன்று போட்டேன். இப்போ ஒன்று தெரிஞ்சிச்சுடா. இந்த இங்கேயே பாரு
இங்க ஒரு தெரியும்டா. ஆமா எனக்கு கூட இப்போ ஏதோ கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு ஏதோ காமிச்சுல. கைஸ் அது பேம்பு தான் கைஸ். கன்ஃபார்ம் கைஸ் பேம்புவே தான் அது பேம்புவே தான். அது கோல்டன் பேம்பு கைஸ். அது கோல்டன் பேம்பு. சூப்பர்ல கோல்டன் பேம்பு. அப்ப ஏதோ காமிச்சாங்க போ. இங்கே தான் நான் போட்டேன்டா காய்ஸ். நல்ல சீடு காய்ஸ். பாருங்க காய்ஸ் பேம்பு வளர்ந்துட்டியா செட்டக்குட்டி பேம்பு? ஏய் எங்க பாருங்க காய்ஸ். இது மேலே ஏறி நிற்க வேணாப்பா. சிது மேலே தான் போகுது. ஆனால் பேம்பு ரொம்ப காசு தரும். அது இந்த குடாய். ஓகே காய்ஸ் வந்து இது எடுத்துப்போம். இது ஏய் வளர்ந்துருச்சுடா. என்ன இது? அதான் இப்போ நான் போட்டேல ஒன்று. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை இப்படி வளர்ந்துருக்கு. அதான் வித்தியாசமா இருக்கு. ஏதோ பக்குன்னு. அதான் இல்லை பக்கத்தில் வளர்ந்துருக்குது நிஜமாவே. கைஸ் பேம்பு இருக்கா கைஸ்? பேம்பு வாங்கியாச்சு கைஸ். ஏய் இது ஒன்று வாங்கிட்டோம். ஸ்டாக் நிறையா எது நிறையா வாங்கணும். ஏய் பனி பேமெண்ட் என் வாய்ஸ்க்கு வந்து இது பேம்புவை மட்டும் கரெக்ட் போய் பேம்பு மட்டும் சேல் பண்ணுவோமா? எவ்வளோ காசு போகுது? எவ்வளோ காசு? தலைவா யாரு நீ? என்னைக்குமே வர மாட்டேன் தலைவா. தலைவா பவர்னா பவர் தான் தலைவா. பவர்னா என் பவர் தலைவன் பவர்னா பவர். இப்போ அந்த ப்ரௌன் கலர் எடுத்து வரும். இப்போ புதுசாக ஒன்று 100,000 காய்ஸ். இதுதான் இது வேஸ்ட். நான் ஏதாவது வாங்கி பார்த்தேன். 545 ரூபா. அப்படியா? அப்போ அது பெரிய சீட் தான்டா. ஒரு ஸ்டெப் பண்ணா ஏதோ வளர்ந்து காசு ஒன்றும் வளரல வாய்ஸ். இதை இந்த சீடை போட்டு ஒரு பிரயோஜனம் அப்படிதான் இந்த ஸ்டாலின் சொல்லுவார்ல. சீடை ஏதோ ரீஸ்டாக் தான் ஆயிருக்கான். அங்கே பேம்பு வந்துருக்கான்னு போய் பார்க்கலாம். இதுதான் கைஸ் லெஜெண்டரி. இது எவ்வளோ? 1 பில்லியன் கண்டிப்பாக இருக்கும். 1 பில்லியன் கிட்ட எப்படியாச்சும் கண்டிப்பாக இருக்கும். பேம்பு கன்ஃபார்ம் வந்துருக்காரு பேம்பு. நம்ம 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 எதை வாங்கி ரொம்ப நல்லா இருக்குமோ? எங்கடா பேம்பு கண் லெஜெண்டரி லெஜெண்டரி கைஸ் இதை ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கி பார்ப்போம். அது நான் நைட்டு காற்று பேம்பு பாருங்க எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்குது. பேம்பு வளரவே ஏண்டா போய் பாங்க என்ன வயசு சூறாவளி. நம்ம வீட்டுக்கு போவோம்.
ஏதாச்சும் காமிச்சாச்சு நல்லா நடக்கும். எதுவுமே பேசி பார்ப்போம். 1 மில்லியன் டே சேர்த்துடலாமே. நம்மகிட்ட அத்தனை பேம்பு இருக்கு. சேர்த்துடலாமா? இதை வாங்குங்க கைஸ். கைஸ் இதை வாங்கலாமா கைஸ்? எனக்காச்சும் ஐடியா இருக்கா? ஏன்னா ஆரஞ்சு வெளி நைட் அப்படின்னு ஏதோ இருக்கு. ஸ்டாக் ரீஸ்டாக் ஆகிட்டாவா? வெறும் ஸ்டாக் பேம்பு இருக்கா? ஒன்று இல்லை. பேம்புலாம் தரவே கூடாது. ஸ்கூலில் இருக்காங்க கைஸ். வளர்ந்துருச்சா கைஸ்? ஒரு வளராது பாவா, அது அவ்வளவுதான். வீட்டு சூறாவளி வந்துருது. கைஸ் நம்ம வீட்டுல சூறாவளி வந்துருது. யாரும் கிஃப்ட் வந்து கேட்கலாம். எனக்கு பண்றா அக்கா யாடா இப்போ வந்து பேம்பு வந்து நம்ம எடுக்கலாம். பாரு மேல ஏறு. சூறாவளிலாம் அந்த மாதிரி இருக்கு. ஏதாச்சும் நல்லா நடக்குங்கப்பா. என்ன பேம்பு? பேம்பு எடுக்க முடியல. இன்னும் பேம்பு இன்னும் கொஞ்சம் வளருவா. பாருங்க பேம்பு பார்க்க அழகழகா இருக்கு. 1 மில்லியன் சேர்த்து எப்படியாச்சும் அந்த புதுசாக ஏதோ ஒன்று வந்துருக்குல்ல அதெல்லாம் கன்ஃபார்ம். இப்போதான் குட்டியாக அந்த அயன் ஏதோ வாங்கினேன். உனக்கு அதுவும் வளரலையாடா? இப்போ எனக்கு குட்டியாக வளர்ந்துருக்குல அதுவும் உனக்கு வளரலையா? அது சுத்தமா அப்படி இல்லை. பேடு லக்கி லக்கி இல்லை போட்டுருக்கா. அது என்ன என்ன வளரவே மாட்டேங்குது. பிரேக் பண்ணிடலாமா? வேணாம் வேணாம். பேம்பு போய் பிரேக் பண்ண அவ்வளோதான். வளர்ந்துச்சுடா இப்போ அது. ஃபர்ஸ்ட் வரும்போது 30 அதே இதில் தான் நம்ம இதுக்கு யாராச்சும் லைக் பண்ணிக்கோங்க. ஒருத்தனும் லைக் பண்ணாங்க. அவங்க லைக் பண்ணுறா ப்ளீஸ். அப்புறம் நம்மளுக்கு லைக் பண்ணுவீங்க. டேய் லைக் யாருமே இல்லையோ? இங்கே வச்சுருக்கான். இவனுக்கு போய் லைக் பண்ணுவேன். லைக் 2 லைக் இருக்கு. ரிக்வெஸ்டா ஏன்டா சென்ட் ரிக்வெஸ்ட் கேட்டுட்டாங்க. நம்மளா ரோபோக்ஸ் ஆடா? என்னாச்சு? ஏதாச்சும் தடிங்களா இருக்கு? தந்தா மட்டும் இருக்கலாம். ஆனாவும் பேங்க் மேலே ஏறிடுவாங்க. எவ்வளோ காசுக்குதான் போகும்? பேம்பு வேஸ்டா இருக்குடா. அந்த கோல்டன் பேம்பு தானே அழகா இருக்கு. பேம்பு வேஸ்ட் கைஸ். ஆமா கைஸ், பேம்பு சத்தியமா வேஸ்ட். டேய் கல பேம்பு வேஸ்ட் சொல்லியா கைஸ்? சும்மா சொல்றோம். யாரோ அப்படி பண்ணிடாதீங்க. பேம்பு போய் வாங்கிட்டீங்க. பேம்பு வந்ததே ஆச்சரியம் தெய்வங்க. பேம்பு இன்னும் அது ரூபா கூட தரலடா. ஏண்டா அது 75,000 கொடுத்து வாங்கினேன்டா. சரி ஒரு காசு ரூபா தரல. இல்லை பேம்பு எடுத்துடலாமா? ஆனா 50 ரூபா தந்துச்சு. 50 ரூபாவா? 75,000 எங்க இருக்கு? 50 ரூபா எங்க இருக்கு? என்ன தம்பா ஜோக் பண்றியாடா நீ? அடிச்சேனா அடிச்சேனா? ஏய் 284,000 லட்சம்டா இது. லட்சமா? சாரி லட்சம்.
லட்சம்டா லட்சம் பார்த்துக்கோ. பேம்பு வாங்கினா லட்சக்கணக்கில் தருவீங்க கைஸ். காசு பேம்பு வேஸ்ட் வாங்கி. ஆனால் போன அப்டேட்ல பேம்பு கொஞ்சம் நல்லா காசு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 ரூபா இருந்துச்சு, அதுக்கு மேலே தர மாட்டேன். ஊச மாதிரி வேசப்படுற அடிச்சிடுவேன். புதுசாக ஒரு ஃபீல் வாங்கிப்பா, அது போடுவோம் காய். கொஞ்சம் வளர்ந்து லூசு பாரு, நீங்க கையில மாண்டலாம் மாவட்டம் அடிச்சிட போறேன் உன்னைய. நல்லதா வச்சுக்கணும். எவ்வளோ காசு வாங்கலாமா? 1 ரூபா தரணும். ஒரு 300 ரூபா வச்சுட்டாங்க. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஆமா गाइस. 37 நிமிஷம். ஆமா गाइस. ரொம்ப நேரம் போயிடுச்சு. நம்மளுக்கு 1000 லைக் गाइस பாத்துக்கோங்க. गाइस இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ண தொட்டு வச்சுக்கோங்க. गाइस இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வந்தா ஒரு லைவ் போடுவேன் गाइस. ஆமா गाइस.